சீனாவோட போர்க்கப்பல்களை சில நொடியில தாக்கி அளிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லான மிசைல் ஒன்ன இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. இது வெறும் மிசைல் இல்ல, இந்தியாவோட கேம் சேஞ்சர்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் 3 டன் எடையுள்ள பிரம்மோஸை சுகோய் 30 ஃபைட்டர் ஜெட்ல மட்டும் தான் நம்மளால ஃபிட் பண்ண முடிஞ்சது. ஆனா இந்த மினி பிரம்மோஸை தேஜஸ், ரஃபேல், MiG-29 எல்லா ஃபைட்டர் ஜெட்லயும் நம்மளால பொருத்த முடியும். கப்பல், நீர்மூழ்கி கப்பல், நிலம்னு இப்படி எங்க இருந்து வேணும்னாலும் நம்மளால இதை லான்ச் பண்ண முடியும். இவ்வளவு பவர்ஃபுல்லான வெப்பன் எப்படி உருவாச்சு? இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து எப்படி இதை சாத்தியமாக்குனாங்க? உண்மையிலேயே இது ஏன் இவ்வளவு ஒரு முக்கியமான ஆயுதமா பார்க்கப்படுது? இன்னைக்கு இந்த வீடியோல இதை பத்தி தான் விரிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உலக ராணுவ அரங்கையை திரும்பி பார்க்க வைக்க போற இந்தியாவோட அடுத்த பிரம்மாஸ்திரம் தான் இந்த பிரம்மோஸ் என்ஜி. இந்திய பெருங்கடலையும் தென்சீன கடலையும் சீனாவோட ஆதிக்கம் அதிகமாயிட்டே வருது. அவங்களோட போர்க்கப்பல்களும் நீர்மூழ்கி கப்பல்களும் நம்ம கடல் எல்லைகள் பக்கத்துல ஒரு நிரந்தர தலைவலியா இருக்கு. இந்த நிலைமையில சீனாவோட இந்த பிரம்மாண்டமான சக்திக்கு இந்தியா எப்படி பதிலடி கொடுக்க போகுதுன்னு ஒரு பெரிய கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. நிறைய பேர் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய எதிரியை ஜெயிக்க நாமளும் பெரிய ஆயுதங்களை தான் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. சில சமயம் சின்னதா, ரொம்ப வேகமா, புத்திசாலித்தனமா இருக்கிற ஒரு ஆயுதம் ஒரு ராட்சசனோட ஆணி வரையை அசைச்சு பார்த்துரும். அப்படியான ஒரு ஆயுதத்தை தான் இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து உருவாக்கிட்டு வராங்க. அதோட பேர் தான் பிரம்மோஸ் என்ஜி. நாம இதை மினி பிரம்மோஸ்னு சொல்லலாம். இந்த மினி பிரம்மோஸ் அதோட அண்ணனான பிரம்மோஸை விட உருவத்துல சின்னதா இருக்கலாம், ஆனா அது ஏற்படுத்த போற தாக்கம் ரொம்பவே பெருசு. இது இப்பவே சீனாவோட தூக்கத்தை கெடுத்து அமெரிக்கா போன்ற நாடுகளை ஆச்சரியத்தோட கவனிக்க வச்சிருக்கு. எதிரிகளோட கப்பல்கள், தரை இலக்குகள், முக்கியமான ராணுவ நிலையங்கள்னு எதையும் நொடி பொழுதுல அளிக்கிற சக்தி இந்த புது ஏவுகணைக்கு இருக்கும்னு சொல்லப்படுது. சரி, இப்போ பிரம்மோஸ் என்ஜி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதோட வரலாறு பத்தி நாம தெரிஞ்சுப்போம். பிரம்மோஸ் இந்த ஒரு பெயரே எதிரிகளுக்கு ஒரு வித பயத்தை கொடுக்க போதுமானது. இந்தியாவோட பிரம்மபுத்திரா மற்றும் ரஷ்யாவோட மாஸ்கோ நதியோட பெயரை சேர்த்து உருவாக்கப்பட்ட இந்த ஏவுகணை 2 நாடுகளோட நட்புக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் நம்ம சொல்லணும். 1990களில் இந்தியாவோட DRDOவும் ரஷ்யாவோட NPOM சேர்ந்து இந்த முயற்சியை தொடங்கினாங்க. இதோட விளைவா உலகத்தோட வேகமான சூப்பர்சோனிக் க்ரூஸ் ஏவுகணை பிறந்துச்சு. இந்த கூட்டு முயற்சிங்கிறது சும்மா ஒரு ஆயுதத்தை வாங்கி வைக்கிறது மாதிரி இல்ல. இது தொழில்நுட்ப பரிமாற்றம், கூட்டு ஆராய்ச்சி, கூட்டு தயாரிப்புன்னு ஒரு முழுமையான ஸ்ட்ராட்டஜி கூட்டணி. இதோட முதல் சோதனை ஜூன் 2001 வெற்றிகரமா நடந்துச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்ச அதோட பயணம் இன்னைக்கு இந்திய ராணுவத்தோட முப்படைகளையும் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா வளர்ந்து நிக்குது. தரை, கப்பல், நீர்மூழ்கி கப்பல், போர் விமானம்னு எங்கிருந்து வேணும்னாலும் ஏவக்கூடிய பிரம்மோஸ் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுத்துச்சு. ஆனா டெக்னாலஜிங்கிறது ஓடுற நதி மாதிரி, அதுல நின்னுட்டோம்னா பின்தங்கிடுவோம். பிரம்மோஸ் ஏவுகணை ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருந்தாலும் அதுல சில நடைமுறை சிக்கல்கள் இருந்துச்சு. முக்கியமா அதோட அளவு மற்றும் எடை. கிட்டத்தட்ட 3000 கிலோ எடை கொண்ட இந்த ஏவுகணையை குறிப்பிட்ட பெரிய போர் விமானங்கள்ல, கப்பல்கள்ல இருந்து மட்டும் தான் இயக்க முடியும். உதாரணமா நம்ம விமானப்படையோட சுகோய் 30 MK போர் விமானத்துல சில பெரிய மாற்றங்களை செஞ்சுதான் ஒரு பிரம்மோஸ் ஏவுகணையை பொருத்த முடிஞ்சது. நம்மோட தேஜஸ் மாதிரி சின்ன போர் விமானத்திலேயோ சின்ன போர்க்கப்பல்களையோ இதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. இங்கதான் ஒரு புது யோசனை பிறந்துச்சு. அதே வேகம், அதே துல்லியம், அதே அளிக்கும் திறனோட, ஆனா உருவத்துல சின்னதா, எடை குறைவா ஒரு ஏவுகணை உருவாக்கினா என்ன? அதுதான் பிரம்மோஸ் என்ஜியோட பிறப்புக்கு காரணம். சரி, இந்த மினி பிரம்மோஸுக்கான தேவை ஏன் இவ்வளவு அவசரமா வந்துச்சு தெரியுமா? காரணம் மாறிட்டே வர போர்க்கள சூழல் தான். இன்னைக்கு போர்கள்ங்கிறது துல்லியமான தாக்குதல் மூலமா எதிரியோட முக்கியமான இடங்களை தாக்கி அளிக்கிறதா மாறிடுச்சு. இதுக்கு நிறைய போர் விமானங்கள்ல, கப்பல்கள் இருந்து ஏவக்கூடிய எடை குறைவான ஏவுகணைகள் தேவையா இருக்கு. பிரம்மோஸ் என்ஜி இந்த தேவையை சரியா பூர்த்தி செய்ய போகுது. இதோட எடை மற்றும் அளவு குறைவா இருக்கிறதால நம்ம உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ், ரஃபேல், ஏன் எதிர்காலத்துல வரப்போற 5ஆம் தலைமுறை விமானமான AMC விமானத்துல கூட இதை எளிதா பொருத்த முடியும். முன்னாடி ஒரு சுகோய் விமானம் ஒரு பெரிய பிரம்மோஸை தூக்கிட்டு போன இடத்துல இப்போ 2 அல்லது 3 மினி பிரம்மோஸ் ஏவுகணைகளை எடுத்துட்டு போக முடியும்னு தகவல்கள் சொல்லுது. ஒரு தரைவழி ஏவுதளத்துல கூட அதிக எண்ணிக்கையிலான ஏவுகணைகளை நம்மளால பொருத்த முடியும். இது வெறும் எண்ணிக்கையில வர மாற்றம் மட்டும் கிடையாது, இது திறன்ல ஏற்பட போற ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஒரே நேரத்துல பல திசைகள்ல இருந்து ஒரு ஏவுகணை மலை மாதிரி எதிரி மேல தாக்குதல் நடத்துற திறனை இது இந்தியாவுக்கு கொடுக்கும். இப்படி ஒரு தாக்குதலை சமாளிக்கிறது எந்த நாட்டு ராணுவத்துக்கும் ஒரு சிம்ம சுப்பனமா தான் இருக்கும். இந்த தொலைநோக்கு பார்வையோட தான் இந்தியா ரஷ்யா கூட்டணி இந்த மினி பிரம்மோஸை வடிவமைக்க தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டம் வெறும் ஒரு ஏவுகணை மேம்பாட்டு திட்டம் மட்டும் கிடையாது. இது சீனாவோட அச்சுறுத்தலுக்கு இந்தியா கொடுக்க போற ஒரு உறுதியான பதிலடி. ஒரு ஆயுதத்தை கேம் சேஞ்சர்னு சொல்றது சுலபம், ஆனா பிரம்மோஸ் என்ஜி அந்த பட்டத்துக்கு முழுக்க முழுக்க தகுதியான ஒரு ஆயுதமா உருவாகிட்டு இருக்கு. இதோட ஒவ்வொரு அம்சமும் நவீன போர்க்களத்தோட விதிகளை மாத்தி எழுதுற மாதிரி வடிவமைக்கப்பட்டுகிட்டு இருக்கு. இதை வெறும் மினி பிரம்மோஸ்னு சொல்றது அதோட உண்மையான திறனை குறைச்சு மதிப்பிடுற மாதிரி தான். சரி, இப்போ இது ஏன் இவ்வளவு ஸ்பெஷல்னு பார்ப்போம். பெயருக்கு ஏத்த மாதிரி பிரம்மோஸ் என்ஜியோட முக்கியமான அம்சம் அதோட சின்ன மற்றும் எடை குறைவான வடிவமைப்பு தான். பழைய பிரம்மோஸ் ஏவுகணை கிட்டத்தட்ட 3 டன் எடையுள்ளதா இருக்கு. ஆனா இந்த என்ஜி வகை வெறும் 1.5 டன் எடை தான் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதோட நீளமும் கணிசமா குறைக்கப்பட்டிருக்கு. இந்த எடை குறைப்பு என்ன செய்யும்? முதலாவதா, இது நிறைய வகையான போர் விமானங்கள், கப்பல்களை பொருத்துறதுக்கு வசதியா இருக்கும். நம்ம தேஜஸ் போர் விமானத்துல கூட இனிமே சூப்பர்சோனிக் ஏவுகணையை பொருத்த
முடியும். இதன் மூலமா குறைஞ்ச செலவுல அதிக விமானங்களை அதிநவீன தாக்குதல் தளமா நம்மளால மாற்ற முடியும். சுகோய் போன்ற பெரிய விமானங்கள் ஒண்ணுக்கு பதிலா பல ஏவுகணைகள் எடுத்துட்டு போகும்போது அது ஒரு பறக்கும் ஆயுத கிடங்கு மாதிரி செயல்படும். இரண்டாவதா, இதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது போர் விமானத்துல பொறுத்துறது எல்லாம் ரொம்ப வேகமாகவும் எளிதாகவும் நடக்கும். போர்க்களத்தை பொறுத்தவரை நேரம் ரொம்பவே முக்கியம். இந்த வேகம் இந்தியா பதிலடி கொடுக்கிற நேரத்தை ரொம்பவே குறைக்கும். அதே மாதிரி பிரம்மோஸ் குடும்பத்தோட அடையாளமே அதோட வேகம் தான். பிரம்மோஸ் செஞ்சு இந்த பாரம்பரியத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். இந்த ஏவுகணை ஒளியை விட சுமார் 3.5 மடங்கு வேகத்துல, அதாவது மேக் 3.5 வேகத்துல பயணிக்கும் திறன் கொண்டதா இருக்கும். இந்த வேகம்னா என்ன தெரியுமா? ஒரு வினாடிக்கு சுமார் 1.2 கிலோமீட்டர். நீங்க இந்த வரியை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த ஏவுகணை பல கிலோமீட்டர்களை கடந்திருக்கும். இந்த பயங்கர வேகம் எதிரிக்கு 2 வகையான தலைவலியை கொடுக்கும். ஒன்னு, இதை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். எதிரியோட ரேடார் இதை பார்த்தாலும் அடுத்த நொடியே இந்த ரேடார் பார்வையிலிருந்து மறைஞ்சிரும். இரண்டாவதா, அதை தடுத்து அளிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஒரு ஏவுகணையை தடுக்க எதிரியோட வான் பாதுகாப்பு அமைப்புக்கு சில வினாடிகள் தேவைப்படும். ஆனா பிரம்மோஸ் என்ஜியோட வேகத்துக்கு முன்னாடி அந்த சில வினாடிகள் கூட கிடைக்காது. சீனாவோட S-400 போன்ற சக்தி வாய்ந்த அமைப்புகளுக்கு கூட ஒரே நேரத்தில் பல திசைகளில் இருந்து வர இந்த அதிநவீன ஏவுகணையை தடுத்து நிறுத்துறது ஒரு பெரிய சவாலா அமையும். அதே சமயம் வேகம் மட்டும் ஒரு ஆயுதத்தை சிறந்ததா மாத்திராது. எதிரி கண்ணில் படாம போற திறனும் நமக்கு வேணும். பிரம்மோஸ் என்ஜி இந்த விஷயத்துல ஒரு கில்லாடியா இருக்கும். இந்த ஏவுகணை சீ ஸ்கிமிங் முறையை பயன்படுத்தும். அதாவது கடல்ல பயணிக்கும் போது கடல் மட்டத்தில் இருந்து வெறும் 10-15 மீட்டர் உயரத்துல இது பறக்கும். இதனால எதிரி கப்பல்களில் இருக்கிற ரேடாருக்கு இது ரொம்ப தாமதமா தான் தெரியும். அவங்க பார்க்கிற நேரத்துல ஏவுகணை இலக்க நெருங்கி இருக்கும். கூடவே இதோட ஸ்டெல்த் வடிவமைப்பு ரேடார் அலைகளை சிதறடிச்சு ரேடார் பார்வையில ஒரு சின்ன பறவை மாதிரி மங்கள தெரிய வைக்கும். வேகமும் ஸ்டெல்த் திறனும் சேர்ந்து இதோட துல்லிய தாக்குதல் திறனை ரொம்பவே அதிகரிக்குது. இது ஒரு ஃபயர் அண்ட் ஃபர்கெட் ரக ஏவுகணை. அதாவது ஏவுனதுக்கு அப்புறம் அதுவே அதோட இலக்க கண்டுபிடிச்சு மிக துல்லியமா தாக்கி அளிக்கும். அதே மாதிரி பிரம்மோஸ் என்ஜி ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி. இதை பலவிதமான தளங்கள்ல இருந்தும் நம்மளால ஏவ முடியும். உதாரணத்துக்கு சுகோய் 30, தேஜஸ், ரஃபேல் போன்ற போர் விமானங்களில் இருந்து இந்த ஏவுகணையை ஏவ முடியும். அதே சமயம் சின்ன மற்றும் பெரிய போர்க்கப்பல்களில் இருந்தும் இதை ஏவலாம். அது மட்டும் இல்லாம நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து ஏவக்கூடிய ஒரு பதிப்பும் உருவாக்கப்பட்டு வருது. கூடவே தரை வழியா லாரிகளை வச்சு கூட எங்கிருந்து வேணும்னாலும் இந்த ஏவுகணையை நம்மளால ஏவ முடியும். இது எதிரி நினைச்சு பார்க்காத இடத்துல இருந்து தாக்குதல் நடத்துற திறனை இந்தியாவுக்கு கொடுக்கும். சுருக்கமா சொன்னா பிரம்மோஸ் என்ஜி வெறும் ஒரு ஏவுகணை மட்டும் இல்ல, அது ஒரு அதிவேக கண்ணுக்கு தெரியாத மிக துல்லியமான பல்துறை திறன் கொண்ட ஒரு நவீன பிரம்மாஸ்திரமா உருவாகிட்டு இருக்கு. அதோட சின்ன உருவம் எதிரியை ஏமாத்தலாம், ஆனா அதோட தாக்கம் போர்க்களத்தோட விதிகளையே மாத்தி எழுத போகுது. பிரம்மோஸ் என்ஜி ஏவுகணையோட தொழில்நுட்ப அம்சங்கள் எந்த அளவுக்கு ஆச்சரியமூட்டுதோ அதை விட அதிகமா அதோட அரசியல் தாக்கங்கள் சீனா போன்ற நாடுகளுக்கு ஒரு வித கவலையை கொடுத்திருக்கு. இந்த ஆயுதம் பயன்பாட்டுக்கு வரும்போது ஆசியாவோட அதிகார சமன்பாடுகளை மாற்றி அமைக்கிற சக்தி அதுக்கு இருக்கும். சரி, சீனா ஏன் இந்த மினி பிரம்மோஸை பார்த்து இவ்வளவு கவலைப்படுது? சீனா தன்னோட வான் பாதுகாப்பு அமைப்பை விட குறிப்பா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின S-400 சிஸ்டம் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்கு. ஆனா ஒரே நேரத்தில் பல விமானங்கள், கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து கணக்கில்லாத மினி பிரம்மோஸ் ஏவுகணைகள் ஒரு மலை மாதிரி தாக்குனா அது சீனாவோட வான் பாதுகாப்பு அமைப்பால எப்படி எதிர்கொள்ள முடியும்? இது அவங்களோட ராணுவ தளங்கள், விமான நிலையங்கள், கடற்படை தளங்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா அமையும். இந்திய பெருங்கடல்ல தன்னோட செல்வாக்கு அதிகரிக்க சீனா தொடர்ந்து முயற்சி செய்யுது. ஆனா பிரம்மோஸ் என்ஜி பயன்பாட்டுக்கு வந்த பிறகு இந்திய கடற்படையோட ஒவ்வொரு சின்ன கப்பலும் போர் விமானமும் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஆயுதமா மாறும். தரை எல்லையில குறிப்பா இமயமலை பகுதிகளில் சீனாவோட ராணுவ குவிப்புக்கு பதிலடி கொடுக்கவும் பிரம்மோஸ் என்ஜி ரொம்ப உதவிகரமா இருக்கும். நம்ம போர் விமானங்கள் எதிரி நாட்டு வான்வெளிக்குள்ள நுழையாமலேயே நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற சீன ராணுவ நிலையங்களை துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். பிலிப்பைன்ஸுக்கு இந்தியா பிரம்மோஸ் ஏவுகணைகள் கொடுத்தப்பவே பாதுகாப்பு கூட்டுறவுகள் பிராந்திய அமைதிக்கு தீங்கு விளைவிக்க கூடாதுன்னு சீனா கருத்து தெரிவிச்சாங்க. இதுவே இந்த ஆயுதத்தோட பரவல் குறித்த சீனாவோட கவலையை காட்டுது. பிரம்மோஸ் என்ஜியோட முக்கியத்துவம் இந்தியாவோட பாதுகாப்போட மட்டும் நிக்கல, இது இந்தியாவை ஒரு பெரிய பாதுகாப்பு ஏற்றுமதி நாடா உலக அரங்கில நிறைவேற்ற போகுது. ஒரு காலத்துல ஆயுதங்களுக்காக வெளிநாடுகளை சார்ந்திருந்த நாம இன்னைக்கு அதிநவீன ஏவுகணைகளை மற்ற நாடுகளுக்கு விற்கிற நிலைக்கு உயர்ந்திருக்கும். பிலிப்பைன்ஸ் தங்களோட கடல் எல்லை பாதுகாப்புக்காக இந்தியா கிட்ட இருந்து சுமார் $375 மில்லியன் மதிப்புள்ள பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்கியிருக்கு. இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க முதல் படி. இதை தொடர்ந்து வியட்நாம் கூட பிரம்மோஸ் வாங்க தீவிர பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரதா செய்திகள் சொல்லுது. வியட்நாமும் தென் சீன கடல்ல சீனாவோட பிரச்சனைகளை சந்திச்சிட்டு வர நாடுங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வரிசையில இந்தோனேசியா, மலேசியா போன்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகள், ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற மத்திய கிழக்கு நாடுகள் கூட பிரம்மோஸ் வாங்க ஆர்வம் காட்டிட்டு வரதா சொல்லப்படுது. இந்த நிலைமையில பிரம்மோஸ் என்ஜி சந்தைக்கு வரும்போது இதோட விலை குறைவு மற்றும் பலவிதமான விமானங்களை பொறுத்துற தன்மை காரணமா இந்த ஏற்றுமதி வாய்ப்புகள் இன்னும் அதிகமாகும். இது மூலமா இந்தியா நட்பு நாடுகளுக்கு உதவுறதோட பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பெரிய வெற்றி அடையும். பிரம்மோஸ் என்ஜியோட உருவாக்கம் வெறுமனே ஒரு புது ஆயுதம் மட்டும் இல்ல, இது மாறி வரும் புது இந்தியாவோட அடையாளம். ஆத்ம நிர்பர் பாரத் அப்படிங்கிற தற்சார்பு இந்தியா திட்டத்தோட வெற்றிக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஒரு காலத்துல உயர் தொழில்நுட்ப ஆயுதங்களுக்கு நாம வெளிநாடுகளை தான் சார்ந்திருந்தோம். ஆனா பிரம்மோஸ் திட்டம் இந்த நிலைமையை மாத்திருச்சு. இது வெறும் ஆயுதத்தை வாங்குற திட்டமா இல்லாம கூட்டு ஆராய்ச்சி மற்றும் தயாரிப்புங்கிற நிலைக்கு இந்தியாவை உயர்த்திருக்கு. இப்போ பிரம்மோஸ் என்ஜி திட்டத்துல தற்சார்பு இன்னும் ஒரு படி மேல போயிருக்கு. ஏவுகணையோட இதயம்னு சொல்லப்படுற ராம்ஜெட் இன்ஜினை உள்நாட்டிலே தயாரிக்கிற தொழில்நுட்பத்துல DRDO முக்கியமான முன்னேற்றங்களை அடைஞ்சிருக்கு. பூஸ்டர்கள், வெடிமருந்து பகுதி போன்ற முக்கிய பாகங்கள் இப்போ இந்தியாவிலேயே தனியார் நிறுவனோட பங்களிப்போட தயாரிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம இங்கேயே பிரம்மோஸ் ஏவுகணைகளை தயாரிக்க ஒரு பெரிய தொழிற்சாலை அமைக்கப்பட்டு வருது. இது ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கும். அதே மாதிரி உலக
அரசியல் மாறிக்கிட்டே இருந்தாலும் இந்தியா ரஷ்யா நட்பு காலத்தால சோதிக்கப்பட்ட ஒன்னா தொடருது. பிரம்மோஸ் திட்டம் இந்த நட்போட ஒரு சிறந்த உதாரணம். பிரம்மோஸ் என்ஜியோட வளர்ச்சி இந்த கூட்டணி எதிர்காலத்துக்கும் தொடரும்னு உறுதி செய்யுது. பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளுடனான ஏற்றுமதி ஒப்பந்தங்கள் மூலமா இந்தியாவுக்கு பில்லியன் கணக்கான டாலர்கள் அந்நிய செலவாணி கிடைக்குது. எதிர்காலத்துல பிரம்மோஸ் ஏற்றுமதி மூலமா $5 பில்லியன் இலக்கு அடைய இந்தியா முயற்சிக்குது. இந்த வருமானம் திரும்பவும் நம்ம பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு முதலீடு செய்யப்பட்டு ராணுவ தொழில்நுட்ப வளர்ச்சியை இன்னும் ஊக்குவிக்கும். சுருக்கமா சொன்னா பிரம்மோஸ் என்ஜி வெறும் ஒரு ஆயுதம் மட்டும் இல்ல, அது 140 கோடி இந்தியர்களோட பெருமையான சின்னம், நம்ம விஞ்ஞானிகளோட அறிவு கூர்மையோட வெளிப்பாடு, நம்ம தலைவர்களோட தொலைநோக்கு பார்வையோட வெற்றி, தற்சார்பு இந்தியாவோட மணிமகுடத்துல பதிக்கப்பட போற ஒரு விலை உயர்ந்த வைரம். இந்த பிரம்மாஸ்திரம் நம்ம நாட்டோட பாதுகாப்பை உறுதி செய்யறதோட உலக அரங்கில இந்தியாவோட இடத்தையும் உறுதி செய்யும். கடைசியா நாம இன்னைக்கு பார்த்ததுல இருந்து ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுது. பிரம்மோஸ் என்ஜி உருவத்துல சின்னதா இருந்தாலும் அது ஏற்படுத்த போற தாக்கம் இமயத்தை விட பெருசு. இது வெறும் ஒரு ஏவுகணை மட்டும் இல்ல, இது இந்தியாவோட தற்காப்பு திறனை தாக்குதல் திறனை மாத்தக்கூடிய ஒரு கேம் சேஞ்சர். இதோட அதிவேகம், ரேடார்களை ஏமாத்துற தந்திரம், துல்லியமான தாக்குதல் திறன் மற்றும் பல தளங்கள்ல இருந்து ஏவப்படுற வசதி, இப்படி எல்லாம் சேர்ந்து இதை உலகத்தோட மிக அபாயகரமான ஆயுதங்களை ஒன்னா மாத்த போகுது. சீனாவோட ஆதிக்க கனவுகளுக்கு ஒரு கடிவாளமாகவும் எதிரிகளோட அச்சுறுத்தலுக்கு ஒரு உறுதியான பதிலடியாகவும் பிரம்மோஸ் என்ஜி அமையும். அதே நேரம் பிலிப்பைன்ஸ், வியட்நாம் போன்ற நட்பு நாடுகளுக்கு ஒரு நம்பிக்கையாகவும் ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தோட வெற்றி சின்னமாகவும் இது திகழ போகுது. இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து உருவாக்குற இந்த பிரம்மாஸ்திரம் 21ஆம் நூற்றாண்டோட போர்க்கள விதிகளை மாற்றி எழுதுறதோட உலக அரங்கில இந்தியாவோட தவிர்க்க முடியாத இடத்தையும் உறுதி செய்யும். இந்த மினி பிரம்மோஸ் ஏவுகணை பத்தின உங்க கருத்து என்ன? இது சீனாவோட ஆதிக்கத்துக்கு சரியான பதிலடியா இருக்குமா? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ந்து பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம தமிழ் தெலுங்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.